ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? சோம் வாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கழுதைங்க டாங்கீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மீனவருக்கு, ஃபிஷர்மேனுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் ஒழுங்காகவே சாப்பாடு போடாதனால நல்ல பசி, இவங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒரு நைட்டு ஓகே நம்ம போய் நம்மளே ஃபுட்டை தேடலாம்னு சொல்லிட்டு நைட்டு நடுராத்திரி போய் ஃபுட்டு தேடுறாங்க. அப்போ ஒரு வயல்வெளியில் அப்போ தான் குக்கும்பர் நல்லா வளர்ந்து அறுவடைக்காக இருக்குது. ஸோ இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே இனிமேல் தினமும் நைட்டு இங்கே தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தினமும் நைட்டு அங்கே போய் நல்லா வயிறார குக்கும்பர் சாப்பிட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வருவாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இவங்க நல்லா சாப்பிட்ட உடனே இந்த வாம் கொஞ்சம் சேட்டை பிடிச்சதா இருந்ததுனால அது சொன்னிச்சாமா, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்கேன், ஒரு பாட்டு மட்டும் நான் பாடிக்கிட்டுமா அப்படின்ட்டு இந்த சோம் கிட்ட கேட்க, சோம் வேணாம் அது ஆபத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியும் இந்த வாம் கேட்கவே இல்லை. உடனே சோம் இருந்துட்டு, சரிப்பா நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அது தப்பிச்சு வந்துருச்சு. இந்த வாமும் சொன்னதை கேட்காம ஜாலியாக கழுத கத்தும்ல அந்த மாதிரி பாடுறேங்கிற பேரில் கத்திட்டு இருந்துச்சாமா. அங்கே இருந்த வாட்ச்மேன் கார்ட்ஸுக்கெல்லாம் அது கேட்டு, ஓ கழுதை நம்ம வயலுக்குள்ளே வந்திருக்குன்ட்டு அடித்து துரத்தி அந்த கழுதையை இடத்த காலி பண்ண வச்சுட்டாங்க. அது ரொம்ப சோகமாக வெளியே நடந்து போக, சோம் இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், சொன்னப்ப கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் கூட்டிகிட்டு அந்த மீனவருடைய வீட்டுக்கே திருப்பி வந்துட்டாங்களாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. நன்றி, டாடா, பை பாய்.